சத்து மாவுல தான் ஃபர்ஸ்ட் நான் ஆரம்பிச்சேன். ஸோ என் பையனுக்காக நான் செஞ்சது தான். என் பையன் பிறந்ததுக்கு அப்புறம் நான் கடையில் எந்த ப்ராடக்ட்ஸுமே நான் வாங்கினதில்லை. ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன் படிச்சதுனால இந்த ஃபார்முலேஷன்ஸ்ல எனக்கு கொஞ்சம் ஈஸியாக வரும். அண்ட் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட நான் கால் பண்ணி என்ன இன்கிரீடியன்ட் நம்ம ஆட் பண்ணலாம், ஒரு ஹெல்தி ப்ராடக்ட் நம்ம வந்து டெவலப் பண்ணுறதுங்கிற இன்சைட்ஸும் எனக்கு வந்து ஈஸியாக கிடைச்சிது. ஸோ அப்படி நான் ஆரம்பித்த ஒரு ப்ராடக்ட் வந்து ஹெல்த் மிக்ஸ். அதுலேருந்து தான் நான் அடுத்தடுத்த ப்ராடக்ட் நான் வந்து எடுத்துகிட்டு போனது. ஸோ ஃபுட் பிஸ்னஸில் எடுத்துட்டா நான் ஆரம்பத்தில் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 50,000 சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டில் தான் நான் ஆரம்பிச்சது. அண்ட் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண மாதிரி மந்த் ஆன் மந்த் ஒரு 30,000 2 இயர்ஸ்க்கு நான் அந்த மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். பட் ஈஸியாக எக்ஸ்போர்ட்ஸில் யூ கேன் ஒர்க் வித் 25% ஆஃப் ப்ராஃபிட்ஸ். ரொம்ப ஈஸியாக ஒர்க் பண்ண முடியும். ஒர்க்கிங் கேபிட்டல் வாஸ் அ பிக் ஸ்ட்ரெஸ் ஃபார் மீ இனிஷியலி. ஏன்னா ஒரு தொழில் ஆரம்பிக்கிறோம், வீட்டளவில் சின்ன அளவில் ஆரம்பிக்கிறோம். இது எப்படி பெரிய ஸ்கேல் எடுத்துகிட்டு போகணுங்கும் போது என்கிட்ட வந்து அப்போ பணம் இல்லை. யாருமே எனக்கு வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு சப்போர்ட் பண்ணலை. பட் எனக்கு இருந்த வில் பவர், நான் ஜெயிச்சு காமிக்கணும், நானே வந்து தொழில் பண்ணணும். அப்பா கிட்டேயும் என் ஹஸ்பண்ட் கிட்டேயும் நான் எதுவும் ஃபினான்ஷியல் சப்போர்ட் வாங்காமல் நான் எந்த வழியில் என்னால் வந்து ஐ கேன் மேக் மணின்னு கொஞ்சம் யோசிக்கும் போது ஃபியூ ஐஏஎம் பெங்களூர் அதன் மூலமாக வந்து ஐ வாஸ் அ பார்ட் ஆஃப் அ கோஹர்ட் கோல்ட்மேன் சாக்ஸ் ப்ரோக்ராம் அது அட்டன் பண்ணேன். தென் ஐஏஎம் ரிசர்ச் Indian Institute of Millet Research அதன் மூலமா வந்து I was a part of RKV where of that program. அதன் மூலமா I got 20 lakhs equity free grants. ஸோ இந்த மாதிரி கிராண்ட் அமௌண்ட்ல என்னோட பிஸ்னஸை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து போறதுக்கு உதவியா இருந்தது. டே ஒன்லேருந்தே வி ஆர் ப்ராஃபிட்டபிள். அதை நான் பெருமையாக சொல்லுவேன். எஃப்எம்சிஜியில் வெரி ஃபியூ கம்பெனிஸ் தி மேக் ப்ராஃபிட்ஸ். எல்லாம் கேஷ் பர்ன் பண்ணுவாங்க, இன்வெஸ்டர்ஸ் மணி இருக்கும், அண்ட் அஃப்கோர்ஸ் தே ஸ்பெண்ட் லாட் ஆன் D2C. பட் மை ஸ்ட்ராட்டஜி வாஸ் டோட்லி டிஃப்ரெண்ட். ஐ டுக் D2C வெரி ஸ்லோலி. ஆல்மோஸ்ட் 3 months பேக் தான் we did one container shipment for Singapore that was close to 15 lakhs ஒரு கண்டெய்னர். அதை நாங்கள் இப்போ பண்ணோம். மிஸ் வாவ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த ஆண்டர்பிரினர் டிஸ்கஷனுக்கு நம்ம கூட சம்மோர் ஃபுட்ஸோட ஃபவுண்டர் தீபா மேம் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? எஸ், சூப்பரா இருக்கேன் மேம். ஸோ உங்களோட நான் கொஞ்சம் பார்த்தேன். ஸோ காலேஜ்ல இருந்தே நீங்க பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். ஸோ அங்கேருந்தே ஆரம்பிக்கலாம் மேம். எப்படி மேம் பிஸ்னஸ் ஐடியாங்கிறது ஃபேமிலி அப்படி இருக்கிறதுனால காலேஜ்ல பண்ணலாங்கிற ஐடியாவா இல்லை எப்படி? இல்லை, அது ஒரு முக்கியமான ரீசன் தான். பேஸ்ட் அவுட் ஆஃப் திருப்பூர் எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து சொந்தமாக தொழில் பண்ணுறாங்க. சின்ன வயசுலேருந்தே அவங்களை பார்த்து வளர்ந்தது அதோட தாக்கம்னு கூட சொல்லலாம். ஸோ நான் எம்எஸ்சி படிக்கும்போது மசாலா தான் என்னோட ஃபர்ஸ்ட் பிஸ்னஸாக இருந்தது. அப்போ அக்ரி யூனிவர்சிட்டி போய் எப்படி மசாலாலாம் செய்யறதுன்னு கற்றுக்கிட்டு அதை நான் வீட்லேயே நான் தயார் செஞ்சு நிறைய டையிங் ஃபேக்ட்ரிஸ்க்கெலாம் சப்ளை பண்ணிட்டு இருந்தேன். அப்படி ஆரம்பிச்சது தான் என்னுடைய பிஸ்னஸ் ஜேர்னி. ஓகே. ஸோ அப்போ அவங்களும் இதே பிஸ்னஸ் தான் பண்ணிட்டு இருந்தாங்களா? ஃபுட் ரிலேட்டட் ஃபேமிலி? நோ, அவங்க எல்லாம் வந்து டையிங் ஃபேக்டரி, மெயினா கார்மெண்ட் எக்ஸ்போர்ட்ஸ், இதுக்கு ரிலேட்டடான பிசினஸ் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன் படிச்சதுனால அந்த ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ஆண்டர்பிரினர் இன் ஃபுட் பிசினஸ் ஃப்ரம் தி என்டையர் ஃபேமிலி. ஓகே. அப்போ நம்ம ஃபுட் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும் போது நிறைய விஷயங்கள் கேர்ஃபுல்லா இருக்கணும் இல்லையா? ஸோ இப்போ நீங்க சொன்னீங்க நான் போய் அக்ரி காலேஜ்ல போய் எல்லாமே கத்துக்கிட்டுன்னு ஒரு விஷயம் இருந்துச்சு இல்லையா? வந்து மேக் பண்ணும்போது ஒரு பிஸ்னஸா ஸ்டார்ட் பண்ணும்போது ஹவ் வாஸ் இட் ஃபார் யூ? மசாலா பிஸ்னஸ் பண்ணும்போது எனக்கு இதோடைய நியூஆன்சஸ் எல்லாம் பெருசாக எனக்கு தெரியல. சும்மா வீட்டளவில் நான் செஞ்சு தெரிஞ்ச ஃபேமிலி மெம்பர்ஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு இவங்களுக்குலாம் நான் சப்ளை பண்ணிட்டு இருந்தேன். டையிங் ஃபேக்டரிஸ்க்குலாம் சப்ளை பண்ணிட்டு இருந்தேன். ஒரு பெரிய அடுத்த கட்ட எடுத்துட்டு போகும்போது தான் அதுக்கான நிறைய விஷயங்கள் நம்ம பண்ண வேண்டியது இருக்குங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்போ நான் என்னோட 2 years மட்டும் இந்த ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸ் நான் பண்ணிட்டு இருந்தது. அதுக்கு மேலே என்னால் நடத்த முடியல. அதுக்கப்புறம் நான் ஹையர் ஸ்டடீஸ் நான் போனேன். ஒரு 5-6 years நான் வெளியில ஒர்க் பண்ணிட்டு ஹெல்த் ஃபுட் பிஸ்னஸ்ல நான் 2017 நான் ஆரம்பிச்சேன். அப்ப இருந்து நான் ஃபுல் டைமா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் as an entrepreneur. ஸோ இதுக்கான இன்புட்ஸ் வந்து நான் நிறைய கிளாஸஸ் நான் வெளியில போய் அட்டன் பண்ணி நான் கத்துக்கிட்டேன். என்ன மாதிரி லைசன்ஸ் வேணும் ஃபுட் பிஸ்னஸ்க்கு, மென்டரிங் சப்போர்ட்ல எனக்கு நிறைய கிடைச்சது. ஸோ நம்ம வந்து ஒரு எக்ஸ்போர்ட் பண்ணணும்னா அதுக்கு என்ன மாதிரி லைசன்சிங்லாம் தேவை இருக்கு, ஒரு பிராண்டிங் மார்க்கெட்டிங் எல்லாம் எப்படி பண்ணணும், இந்த மாதிரி பல விஷயங்கள் நான் நிறைய ஒர்க் ஷாப் மூலமா கத்துக்கிட்டு நாலேஜ் கெயின் பண்ணிட்டு தென் ஐ பிகம் அ ஃபுல் டைம் ஆண்டர்பிரினர். அப்படி நான் ஆரம்பிச்சது சம்மோர் ஃபுட்ஸ். ஓகே. ஸோ when we go back to அந்த பழைய பிஸ்னஸ்க்கே போகும்போது இப்போ நீங்கள் நிறைய ஒர்க் ஷாப்ஸ் இதெல்லாம் போனீங்கன்னு சொன்னீங்க இல்லையா? பட் ஸ்டில் உங்களுக்கு வீட்லேயே அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் இருந்திருக்கும். அப்போ லைக் வீட்டில் ஃபேமிலி எப்படி பண்ணுறாங்க பிஸ்னஸ் அந்த மாதிரி இருந்திருக்கும் இல்லையா? ஸோ நீங்கள் எப்படி பிஸ்னஸ்ன்னு நீங்கள் எப்படி பார்த்துருக்கீங்க? அதில் என்ன லைக்
பாசிட்டிவ்ஸ் இருக்கு, நெகட்டிவ்ஸ் இருக்கு. ஏன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபார் த இனிஷியல் ஸ்டேஜஸ்லேயே நிறைய கன்ஃபியூஷன்ஸ்லாம் இருந்திருக்கும் இல்லையா? ஸோ அந்த சமயத்தில் அது எப்படி அந்த எஜுகேஷன் இருந்துச்சு? இப்போ எங்க ஃபேமிலியில என்னுடைய சித்தப்பா பையன் ரமேஷ்னு சொல்லிட்டு ஒரு பெரிய அளவில் அவர் இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அவர் கடந்து வந்த பாதைகள் நான் பார்த்துருக்கேன். எவ்வளோ ஒரு சேலஞ்சிங் ஃபேஸ் வந்து நான் பார்த்துருக்கேன். ஃபினான்ஷியல் சப்போர்ட்லேருந்து அவர் நிறைய சேலஞ்சஸ் வந்து ஃபேஸ் பண்ணி தான் வந்தார். அண்ட் ஒரு விஷயம் என்னை எது பாதிச்சுது அப்படின்னா, பிரச்சனைன்னு வரும்போது அதே இடத்துல தேங்காமல் அடுத்து என்ன பண்ணணும், he kept on moving forward and he got help from friends. இந்த மாதிரியான ஒரு அண்ட் பேங்க்லயும் நிறைய லோன்ஸ் எல்லாம் கூட வாங்கி நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்துட்டு போனாரு. ஸோ சேலஞ்சஸ் வரும்போது அது எப்படி நேவிகேட் பண்ணணுங்கிறது வந்து எங்க அண்ணா கிட்ட இருந்து கத்துக்கிட்டேன். ஸோ அப்படிதான் நான் சின்ன லெவல்ல வீட்டுல கிச்சன்ல ஆரம்பிச்ச தொழில இப்போ எனக்கு வந்து ஒரு நீங்க அப்ப தனியா தான் பண்ணிட்டு இருந்தீங்க? அப்ப நான் தனியா தான் பண்ணிட்டு. எவ்வளவு பேருக்கு அப்ப பண்ணிருப்பீங்க ஒரு பிசினஸ்? அது போகும்போது லைக் அது ஒரு ஹியூஜ் அமௌண்டா இருந்திருக்கும் இல்லையா? அது எப்படி இருந்திருக்கு? ஒர்க்கிங் கேபிட்டல் வாஸ் அ பிக் ஸ்ட்ரெஸ் ஃபார் மீ இனிஷியலி. ஏன்னா ஒரு தொழில் ஆரம்பிக்கிறோம், வீட்டு அளவில் சின்ன அளவில் ஆரம்பிக்கிறோம், இது எப்படி பெரிய ஸ்கேல் எடுத்துட்டு போகணுங்கும் போது என்கிட்ட வந்து அப்போ பணம் இல்லை. ஆனால் எங்கள் ஃபேமிலியில் எனக்கு எப்படி யூஸ்வலாக வந்து அவங்க தாட் ப்ராசஸ் எப்படி இருக்குன்னா, பொண்ணுங்கன்னா சரி கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா அவங்க கடமை முடிச்சது, குழந்தை பார்த்துட்டு நீ ஹாப்பியாக வீட்டு, நீ எதுக்கு பிஸ்னஸ் பண்ணிட்டு கஷ்டப்படுற, அந்த மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸ் தான் ஜென்ரலாக எங்கள் ஃபேமிலியில் இருந்தது. ஏன்னா எல்லாம் வேணுங்கிறதுல அவங்க பார்த்து பண்ணிடுறாங்க. பட் ஐ வாஸ் வெரி ஆம்பிஷியஸ் ஃப்ரம் மை யங் ஏஜ். இந்த மாதிரி நிறைய தொழில் முனைவோரை நம்ம ஃபேமிலிலேயே பார்க்கும்போது நானும் ஏதாவது ஒரு பண்ணணுங்கிறது ஒரு தாக்கம் இருந்துட்டே தான் இருந்தது. ஸோ அதுக்காக நான் வந்து என்னை ப்ரூவ் பண்ணி காமிக்கும் போது எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணி கொடுப்பாங்க, சப்போர்ட் பண்ணி வருவாங்கங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தது. ஸோ அப்படி ஒரு ஸ்பார்க்ல நான் அந்த ஹெல்த் ஃபுட் பிஸ்னஸ் நான் ஆரம்பிச்சு என் பையனுக்காக ஒரு ப்ராடக்ட் ஆரம்பிச்சதை இவ்வளோ தூரம் டெவலப் பண்ணி வந்துட்டேன். இன்னைக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறதுனால இன்னைக்கு என் ஃபேமிலி மெம்பர்ஸ் பயங்கர சப்போர்ட் பண்ணுறாங்க. அண்ட் இப்போ ரீசெண்டாக ரமேஷ்னு சொல்லிட்டு என்னுடைய பிரதர் ஹூ இஸ் ஒன் ஆஃப் த லீடிங் எக்ஸ்போர்ட்டர் ஆஃப் கார்மெண்ட்ஸ் என்னுடைய கோஃபவுண்டரை இப்போ ஜாயின் பண்ணியிருக்காரு. வாவ், அமேசிங் மேம். ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணும்போது இப்போ நீங்கள் சொன்னீங்க நம்ம கையில் என் கையில் காசுலாம் இருந்தது இல்லைன்னு சொன்னீங்க. பட் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது கண்டிப்பாக இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்பட்டிருக்கும் இல்லையா? டெஃபினட்டாக நான் இன்ஃபேக்ட் நான் நிறைய காலேஜஸ் போகும்போது நான் அதுதான் என்னுடைய தனித்துவம் நான் சொல்லுவேன். யாருமே எனக்கு வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு சப்போர்ட் பண்ணலை. பட் எனக்கு இருந்த வில் பவர், நான் ஜெயிச்சு காமிக்கணும், நானே வந்து தொழில் பண்ணணும், அப்பா கிட்டேயும் என் ஹஸ்பண்ட் கிட்டேயும் நான் ஏதோ ஃபினான்ஷியல் சப்போர்ட் வாங்காமல் நான் எந்த வழியில் என்னால் வந்து ஐ கேன் மேக் மணின்னு கொஞ்சம் யோசிக்கும் போது எனக்கு படித்த படிப்பு தான் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. ஐ யூஸ் டு டேக் ஹோம் டியூஷன்ஸ். டெய்லி ஒரு 15 குழந்தைங்களுக்கு, வீட்டு பக்கத்தில் இருக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் வீட்டுக்கு வர வச்சு நான் ஹோம் டியூஷன்ஸ் கண்டக்ட் பண்ணேன், க்ளோதிங் எக்ஸிபிஷன்ஸ் கண்டக்ட் பண்ணினேன், அப்புறம் டெக்கரேஷன் ஒர்க் எல்லாம் பண்ணுவேன். எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன வேலைகள் வீட்டில் இருந்தபடியே செஞ்சு மாதம் ஒரு 30,000 40,000 வரைக்கும் இன்கம் வந்து நான் ஜென்ரேட் பண்ண முடிஞ்சுது. ஸோ இந்த இன்கம் எல்லாத்தையும் நான் என்னோட பிஸ்னஸில் நான் இன்வெஸ்ட் பண்ணி தான் ஐ ஹவ் ஸ்கேல்ட் இட் டு திஸ் லெவல். ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 5 years கொஞ்சம் அடுத்தடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு வர முடிஞ்சுது. பட் பெரிய லெவலுக்கு எடுத்துகிட்டு வரதுக்கு எனக்கு நிறைய பெரிய லெவலில் ஃபண்ட்ஸும் தேவைப்பட்டுச்சு. அப்போ தான் இந்த கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் மூலமாக ஆர்கேவி வேர் ஆஃப் நிதி, EIR, அப்ப நிறைய ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நான் அட்டெண்ட் பண்ணேன். அதுல 2-3 ப்ரோக்ராம்ல ஐ காட் ஈக்விட்டி ஃப்ரீ கிராண்ட்ஸ் ஆல்சோ. இப்படி விமன் ஆண்டர்பிரினர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் இருக்காங்க. லைக் டு நேம் அ ஃபியூ, IIM பெங்களூர், அதன் மூலமா வந்து ஐ வாஸ் அ பார்ட் ஆஃப் அ கோஹர்ட் கோல்ட்மேன் சாக்ஸ் ப்ரோக்ராம், அதை அட்டெண்ட் பண்ணேன். தென் IIM ரிசர்ச், Indian Institute of Millet Research, அதன் மூலமா வந்து I was a part of RKV Ware of that program. அதன் மூலமா I got 20 lakhs equity free grants. ஸோ இந்த மாதிரி கிராண்ட் அமௌண்ட்ல என்னோட பிசினஸ் அடுத்த கட்டத்துக்கு எடுத்து போறதுக்கு உதவியா இருந்தது. லைக் இப்போ நிறைய பேருக்கு ஒரு புது இன்ஃபர்மேஷனா இருக்கும்ல மேம். இப்போ இந்த மாதிரி ஸ்கீம் எல்லாம் இருக்கிறது எல்லா பிசினஸ்க்குமே பண்ணலாமா, ஆர் பர்டிகுலர் ஃபார் த ஃபுட் ப்ராடக்ட்ஸ்? அந்தந்த ஸ்பெசிஃபிக்கா இருக்கக்கூடிய பிசினஸுக்கு வந்து தேர் ஆர் டிஃப்ரெண்ட் ஸ்கீம்ஸ் அவைலபிள். இப்போ மேனுஃபேக்சரிங் சைட்ல வந்து நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க பாக்குறீங்கன்னா அதுக்கு வேற ஸ்கீம்ஸ் இருக்கு. நாங்க வந்து என்னோட இது வந்து மெயினா மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ். ஸோ எனக்கு இந்த மாதிரி கிராண்ட்ஸ் இருந்த உதவியா இருக்கும்னு சொல்லிட்டு அதுக்கான தேடல நான் இருந்தேன். ஸோ இதுக்கு நம்ம லிங்க்டின்ல, இன்ஸ்டாகிராம் அவங்களோட பேஜஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணும்போது அவங்க சில ப்ரோக்ராம்ஸ் வந்து இஃப் தேர் கமிங் அப் வித் ப்ரோக்ராம் தே வில் அப்டேட் ஆன் தேர் பேஜ். ஸோ அதை ஃபாலோ பண்ணி அதை அப்ளை பண்ணணும். நான் ஒரு 10 ப்ரோக்ராம் அப்ளை பண்ணேன்னா எல்லாமே கிடைக்கும்னு சொல்ல முடியாது. ப்ராபப்ளி ஒரு 75% நான் வந்து ஐ ஹவ் காட் செலக்டட். அண்ட் இதெல்லாமே ஹெல்ப் ஆயிருக்கு எனக்கு. ஓகே. அண்ட் ஆல்சோ நம்ம இதெல்லாம் அட்டென்ட் பண்ணியிருந்தாலும் ப்ராக்டிக்கல் நாலேஜ்னு இருக்குல்ல மேம். ஸோ முதல்ல அந்த ஃபர்ஸ்ட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது அதை ஸ்டார்ட் பண்ணி 2 years கண்டினியூஸாக பண்ணீங்க. அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிட்டு ஆல்மோஸ்ட் 10 yearsக்கு அப்புறம் தான் நீங்கள் அடுத்த பிஸ்னஸ்க்குள்ள ப்ராப்பராக ஒரு ஆண்டர்ப்ரனர்ங்கிற மாதிரி வந்திருக்கீங்களா? ஸோ அந்த பிஸ்னஸ்ல இருந்து நீங்கள் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம், பண்ணக்கூடாதுன்னு இருந்த ஒரு விஷயம், அது இப்போ புது அந்த சம்மர் ஃபுட்ஸில் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணதுன்னு என்னவா இருக்கும்? குவாலிட்டி நான் என்றைக்குமே காம்ப்ரமைஸே பண்ணதில்லை. நான் வந்து சின்ன அளவில் வீட்டில் பண்ணும்போது கூட ப்ரொடக்ஷனுங்கும் போது நானே ரா மெட்டீரியல்ஸ் எல்லாம் சோர்ஸ் பண்ணி என்னுடைய காரில் நான் வந்து ரா மெட்டீரியல்ஸ் எல்லாம் வச்சு நான் யூஸ் டு டிரைவ் டு த ஃபேக்ட்ரி.
ஃபேக்ட்ரி. என்னோட மேற்பார்வையில தான் ப்ரொடக்ஷன் 100 பேச்சஸ்னாலும் என்னோட மேற்பார்வையில தான் அந்த ப்ரொடக்ஷன் நடந்திருக்கு. ஸோ பேக்கிங் எல்லாம் பண்ணி என் கார்லயே நான் ரிட்டர்ன் எடுத்துட்டு வந்து நானே சப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு விஷயம் நான் இன்ன வரைக்கும் ஃபாலோ பண்றது வந்து குவாலிட்டியில காம்ப்ரமைஸே பண்ணக்கூடாதுங்கிறது. ஸோ அதுக்கு என்னென்ன மெஷர்ஸ் நான் எடுக்கணுமோ அது இன்ன வரைக்குமே நான் எடுத்துட்டு இருந்திருக்கேன். அதுதான் என்னை இன்னைக்கு சக்ஸஸ்ஃபுல்லாகவும் வச்சிருக்கு. ஓகே. ஸோ இப்போ சம்மர் ஃபுட்ஸ்ன்னு ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் மசாலா அந்த ஐட்டம்ஸ் தான் வச்சிருந்தீங்க. ஸோ சம்மர் ஃபுட்ஸ்ல இட்ஸ் லைக் ஆல் த ஹெல்தி ப்ராடக்ட்ஸ் தட் இஸ் அவைலபிள் இல்லையா? ஸோ எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணீங்க, என்ன ப்ராடக்ட் வச்சு ஸ்டார்ட் பண்ணீங்க அண்ட் ஹவ் ஹேஸ் இட் க்ரோன்? சத்து மாவுல தான் ஃபர்ஸ்ட் நான் ஆரம்பிச்சேன். ஸோ என் பையனுக்காக நான் செஞ்சது தான். என் பையன் பிறந்ததுக்கு அப்புறம் நான் கடையில் எந்த ப்ராடக்ட்ஸுமே நான் வாங்கினதில்லை. ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன் படிச்சதுனால இந்த ஃபார்முலேஷன்ஸ்ல எனக்கு கொஞ்சம் ஈஸியா வரும். அண்ட் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட நான் கால் பண்ணி என்ன இன்கிரீடியன்ட் நம்ம ஆட் பண்ணலாம், ஒரு ஹெல்தி ப்ராடக்ட் நம்ம வந்து டெவலப் பண்றதுங்கிற இன்சைட்ஸும் எனக்கு வந்து ஈஸியாக கிடைச்சிது. ஸோ அப்படி நான் ஆரம்பிச்ச ஒரு ப்ராடக்ட் வந்து ஹெல்த் மிக்ஸ். அதுலேருந்து தான் நான் அடுத்தடுத்த ப்ராடக்ட் நான் வந்து எடுத்துட்டு போனது. ஃபர்ஸ்ட் ஸ்பூன்னு சொல்லிட்டு ஒரு பேபி ஃபுட் பிராண்ட் நம்ம லான்ச் பண்ணோம். அதன் மூலமா ஒரு 3-4 வேரியன்ட்ஸ் பேபி ஃபுட்ஸ் வந்து நிறைய பீடியாட்ரிக் ஹாஸ்பிட்டல் நான் சப்ளை பண்ணிட்டு இருந்தேன். இட் வாஸ் பிஃபோர் கோவிட். ஆஃப்டர் கோவிட் பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு ஹாஸ்பிட்டல்ஸ்க்கெல்லாம் நான் போய் ரீச் அவுட் பண்ணுறது இட் வாஸ் அ வெரி சேலஞ்சிங். அப்போ நான் ஃபர்ஸ்ட் ஸ்பூன் கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணிட்டு சம்மோரை நான் ஜாஸ்தி ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சு தான். அதுக்கப்புறம் நான் நிறைய கேட்டகரிஸ் நான் வந்து லான்ச் பண்ணிட்டேன். மில்லட் நூடுல்ஸ், மில்லட் பாஸ்தா, பிரேக்ஃபாஸ்ட் சீரியல்ஸ், gluten free மில்லட் குக்கீஸ், இப்போ வந்து போஹா மிக்ஸ் அண்ட் மில்லட் ஃபிளேக்ஸ் லான்ச் பண்ணியிருக்கோம். அண்ட் இப்போ வந்து 5+ கண்ட்ரிஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் எடுக்கும்போது இதோட லைக் வேல்யூ தெரியாத நிறைய பேர் இப்பவும் இருப்பாங்க இல்லையா மேம்? நமக்கு உணவுகள் வேணும் இருந்தாலும் இந்த சோம்பேறித்தனப்பட்டு வாங்காம செய்யாம இருக்கிற ஒரு கேட்டகரி ஆஃப் பீப்புளுக்கு ஹவு திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட், ஹெல்த்துக்கு இது இம்பார்ட்டன்ட்ங்கிற ஒரு அவேர்னஸ் நீங்க எப்படி சொல்லுவீங்க? இன்ஃபேக்ட் கோவிடுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பீப்புள் ஹவ் பிகம் மோர் ஹெல்த் கான்ஷியஸ். ஏன்னா என்னதான் பணம் இருந்தாலுமே வந்து லைக் கோவிட்னால நிறைய பேர் வந்து பாதிக்கப்பட்டாங்க இல்லையா, ஹெல்த் இஷ்யூஸ், அந்த நிறைய பேர் இறந்தும் போனாங்க. ஸோ நல்லா ஹெல்த்தியாக சாப்பிடணுங்கிற எண்ணம் அந்த கன்சியூமர் மைண்ட் ஷிஃப்ட் வந்து ஜாஸ்தி அந்த டைம்ல இருந்தது. அண்ட் மில்லட் அவேர்னஸும் பெட்டராக இருந்தது. அண்ட் இன்டர்நேஷனல் இயர் ஃபார் மில்லட்ஸ் வாஸ் இன் 2023. யுனைடெட் நேஷன்ஸ் ஹஸ் அனௌன்ஸ்ட் 2023 as இன்டர்நேஷனல் இயர் ஃபார் மில்லட்ஸ். கவர்மெண்ட் சைடு எங்களுக்கு நிறைய சப்போர்ட் வந்தது. அஃப்கோர்ஸ் இதில் ஒரு சேலஞ்ச் வந்து இப்போ மில்லட்ஸ்னு நான் வந்து ப்ராடக்ட் நான் விற்கும் போது என்னால் சதர்ன் ரீஜனில் நல்லா விற்க முடிஞ்சு. இதே நார்த்துக்கெல்லாம் போகும்போது அவங்களுக்கு வந்து அது என்னன்னே தெரியல. ஸோ அந்த மாதிரி இடத்துல நாங்கள் அவேர்னஸ் முதல் கிரியேட் பண்ணணும். இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்ன, இந்த மாதிரி எஜுகேஷனல் அவேர்னஸ் நிறைய கிரியேட் பண்ணும்போது அது கன்வர்ஷனுக்கு வரும். ஸோ எங்களை மாதிரி ஸ்டார்ட் அப் அது என்னோட வந்து பூட் ஸ்டார்ட். நான் வெளியில எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணல. இந்த மாதிரி கவர்மெண்ட் கிராண்ட்ஸ் மூலமா வந்த சின்ன சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இட் ஹஸ் ஹெல்ப் மீ டு grow my brand. பட் பெரிய அளவில் நான் வந்து இன்வெஸ்டர்ஸ், விசி ஃபண்டிங் அந்த மாதிரிலாம் நான் போகாதனால எனக்கு அது பெரிய அளவில் எனக்கு பட்ஜெட் இருந்ததில்லை. பட் பை வேர்ட் ஆஃப் மவுத் இப்போ எக்ஸ்போர்ட்ஸ் நான் போனதுமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கஸ்டமர்ஸ் இப்போ கோயம்புத்தூருக்கு வரும்போது நம்ம ப்ராடக்ட் வாங்கி அவங்க வந்து டேஸ்ட் பண்ணி இந்த ப்ராடக்ட் அவங்க ஊரில் கிடைக்கணும்னு சொல்லி அங்கே போய் கத்தாரில் போய் அங்கே இருக்கிற ஸ்டோர் கீப்பர்ஸ் அப்ரோச் பண்ணி இந்த ப்ராடக்ட் இங்கே கொண்டு வாங்கன்னு சொல்லி பை வேர்ட் ஆஃப் மவுத்தை நம்ம ப்ராடக்ட்டை வந்து நிறைய கண்ட்ரீஸ்க்கு ரீச்சும் ஆச்சு. இப்போ தான் மார்க்கெட்டிங் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். இது வந்து பெரிய லெவலில் நம்ம அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும்னா அது நான் மட்டும் பண்ணா முடியாது. என்ன மாதிரி சிமிலரா இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரியில இருக்கக்கூடிய மில்லட் பேஸ்டு ஸ்டார்ட் அப்ஸ் எல்லாருமே அதுக்காக நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ போடுற எஃபர்ட் நாங்கள் வந்து we are seeing the results. முதல்ல இருந்ததுக்கு இப்போ நிறையவே வந்து அவேர்னஸ் பெட்டரா இருக்கு. இன்ஃபேக்ட் நான் ஒரு 7 இயர்ஸ்க்கு முன்னாடி சென்னை வந்து என் மார்க்கெட் பண்றதுக்கும் இப்போ போறதுக்கும் எனக்கு ஈஸியாக கன்வர்ஷன் நடக்குது. சென்னையில் மட்டும் நாங்கள் 300+ ஸ்டோர்ஸ்ல நாங்கள் வந்து பிளேஸ்மெண்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் எஸ் லைக் there are many health advocates அண்ட் அவங்க மூலமா வந்து நாங்கள் இன்ஸ்டாகிராம்லேயே ஆகட்டும் லைக் இந்த ப்ராடக்ட்ஸை பற்றின ஒரு பெனிஃபிட்ஸ் எல்லாம் நாங்கள் வந்து ஷேர் பண்ணுறோம். அண்ட் கஸ்டமர்ஸ் அதை புரிஞ்சுக்கிறாங்க. இன்ஃபேக்ட் நம்மளுடைய மில்லட் நூடுல்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா திஸ் ஆர் நாட் ஆயில் ஃப்ரைட். These are made with millets and wheat flour. Preservatives எதுவுமே கிடையாது. பட் அதுவே கமர்ஷியலி அவைலபிள் நீங்க மைதா நூடுல்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா அது ஏன் குக்ஸ் இன் 2 மினிட்ஸ்னு சொல்றாங்க? பிகாஸ் திஸ் ஆர் ஆயில் ஃப்ரைட். இது ஆல்ரெடி ப்ரீ குக்ட் பாம் ஆயில டிப் பண்ணி எடுக்கிறாங்க. ஸோ தட் இஸ் நாட் ஹெல்தி. இந்த அவேர்னஸ் வந்து நம்மளுக்கு மக்களுக்கு லைக் யூடியூப் மூலமாகவும் சின்ன சின்ன வீடியோஸ் மூலமாகவும் நம்ம வந்து சொல்லும் போது கட்டாயமா வந்து அவங்க ஹெல்தி ப்ராடக்ட்ஸ்க்கு ஷிஃப்ட் பண்ணிக்கிறாங்க. இன்னொரு ஒரு பெரிய சேலஞ்ச் இருந்தது வந்து ஹெல்தி ப்ராடக்ட்ஸ் ஆர் நாட் டேஸ்டிங்கிறது தான் இருந்தது. அதுவும் மில்லட்ஸ் வந்து எல்லாத்துக்கும் தெரியும் இது ஒரு ஆரோக்கியமான ஒரு ஃபுட்டுன்னு தெரியும். பட் எந்த அளவுக்கு வந்து தேவர் ஓப்பன் மைண்டடுங்கிறத பார்க்கும்போது அது ரொம்ப லிமிட்டடாக தான் இருந்தாங்க. பட் எங்களை மாதிரியான ஸ்டார்ட் அப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஹெல்தி ப்ராடக்ட் எப்படி டேஸ்டியாக கொடுக்கணும் நிறைய R&D பண்ணி நாங்கள் இப்போ சீசனிங் மிக்ஸ் நாங்கள் வந்து எங்களுடைய நூடுல்ஸ் நாங்கள் ஆட் பண்ணி கொடுக்குறோம். விச் இஸ் 100% ப்ரிசர்வேட்டிவ் ஃப்ரீ மேட் வித் நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ். ஸோ அந்த டேஸ்ட் ஃபேக்டர் நாங்கள் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறதுனால எங்களுடைய நூடுல்ஸ் வந்து நல்லா விற்குது மார்க்கெட்டில். ஸோ இப்போ நீங்கள் ஆரம்பிக்கும் போது இவ்வளோ விஷயங்கள் இருந்தால் இது கஸ்டமராக டேர்ன் ஆகுற ஒரு பாயிண்ட் இருக்குல்ல மேம்? நீங்கள் சொன்னீங்க மோஸ்ட்லி வேர்ட் ஆஃப் மவுத்தாக தான் இருந்திருக்குன்னு. ஸோ இனிஷியல் ஃப்ரம் ஸ்டார்ட் பண்ண அந்த 2017 டைமில் அது எப்படி உங்கள் கஸ்டமர்ஸ் கிட்ட ரீச் பண்ணுறது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் எவ்வளோ கஸ்டமர்ஸ் வந்தாங்க உங்கள் ப்ராடக்ட் ஞாபகம் இருக்கா?
டெஃபினட்டா இப்போ வீட்லயே நான் சத்து மாவு செய்யும் போது நிறைய பேருக்கு வந்து டைம் இல்லை. ஸோ ஓகே இவங்க வீட்டில் 10 சத்து மாவு பண்றாங்க, ஒரு 100 kgs வரைக்கும் ஒரு பேட்ச் நான் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கு மேல ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி எனக்கு டிமாண்ட் அதிகமாகும் போது என்னால் வீட்டில் அந்த ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி என்னால் மீட் அவுட் பண்ண முடியலன்னு தான் நான் ஃபேக்ட்ரிக்கு நான் போனது. ஸோ பை இனிஷியல் பார்த்தீங்கன்னா வேர்ட் ஆஃப் மவுத் தான் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. இப்போ ஒரு ஃபேமிலி வாங்குறாங்க அப்படின்னா அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது அப்ராட் போறாங்க, அவங்களுடைய குழந்தைங்க அங்கே படிக்கிறாங்க அப்படின்னா நம்ம கிட்ட இருந்து ஒரு 5 கிலோ ஒரு 10 கிலோ வரைக்கும் வாங்கிட்டு போய் அவங்க யூஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் ப்ராடக்ட் ஃபீட்பேக்கும் டேஸ்ட் எல்லாமே ரொம்ப பாசிட்டிவாக இருந்தது. இப்படி தான் ஆரம்பத்தில் எனக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 3 to 4 years பை வேர்ட் ஆஃப் மவுத்தில் தான் நான் பிஸ்னஸே பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் இந்த நான் சொன்னக்கூடிய டைங்கிற ப்ரோக்ராம் நான் பார்ட்டிசிபேட் பண்ணேன். அதில் எனக்கு வந்து பிராண்டிங், மார்க்கெட்டிங் இதை பற்றியெல்லாம் எனக்கு வந்து யூனிட் எக்கனாமிக்ஸ், நீங்கள் எப்படி ஒரு ப்ராஃபிட்டபிளாக நீங்கள் வந்து யூனிட் எக்கனாமிக்ஸ் செட் பண்ணலாம் ஒரு ப்ராடக்ட்டுக்குங்கிறது எனக்கு ஒரு இன்சைட்ஸ் கிடைச்சிது. அதுக்கப்புறம் ப்ராப்பராக வந்து நான் பேக்கேஜிங்கில் ரீடிசைன் பண்ணி ஐ ஒர்க் வித் டாப் டிசைனர்ஸ் ஃப்ரம் த சிட்டி கோயம்புத்தூர் அண்ட் சென்னை. அப்போ நம்மளுடைய பேக்கேஜிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ இன்டர்நேஷனல் பிராண்ட் அப்பீல் இருக்கு. ஸோ எனக்கு எங்கே போனாலும் கன்வர்ஷன் எனக்கு ஈஸியாக இருக்கு. ஆரம்ப கட்டத்தில் நான் வீட்டளவில் பண்ணும்போது எனக்கு அந்த ஸ்கில் செட்ஸ் கூட இல்லை. ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் நான் கெயின் பண்ணிக்கிட்டது தான். ஸோ எனக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பேக்கேஜிங் அண்ட் குவாலிட்டியும் நல்லா இருக்கு. அஃப்கோர்ஸ் நம்மளுடைய கஸ்டமர்ஸ் இப்போ நம்ம சம்மர் ஃபுட்ஸ் எப்படி இருக்குதுன்னு பார்த்து நம்ம வெப்சைட்ல போய் பார்க்கலாம். லைக் நமக்கு நிறைய இன்டர்வியூஸ் ஆஸ் அ ஃபவுண்டர் ஐ ஹவ் காட் மை கிரெடிபிலிட்டி. கஸ்டமர்ஸும் நிறைய ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. அதை பார்க்கும்போது நியூ கஸ்டமர்ஸ் வில் பை அவர் ப்ராடக்ட்ஸ். கண்டிப்பா. இப்போ நீங்க ப்ராஃபிட் பத்தி சொல்லும்போது உங்களுக்கு எப்போ உங்களோட பிசினஸ் ப்ராஃபிட்டபிளா மாறினது எப்போங்கிறது ஐடென்டிஃபை பண்ணீங்களா? டே ஒன்லேருந்தே வி ஆர் ப்ராஃபிட்டபிள். அதை நான் பெருமையாக சொல்லுவேன். எஃப்எம்சிஜியில் வெரி ஃபியூ கம்பெனிஸ் தி மேக் ப்ராஃபிட்ஸ். எல்லாம் கேஷ் பர்ன் பண்ணுவாங்க, இன்வெஸ்டர்ஸ் மணி இருக்கும் அண்ட் அஃப்கோர்ஸ் தே ஸ்பெண்ட் லாட் ஆன் D2C. பட் மை ஸ்ட்ராட்டஜி வாஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். ஐ டுக் D2C வெரி ஸ்லோலி. என்னோட இது வந்து மெயின் சேனல்ஸ் பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் செயின்ஸ் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸ், இது 2 தான் என்னோட மெயின் சேனலாக இருந்திருக்கு. D2Cக்கு எங்களுக்கு வந்து அவ்வளோ ப்ராஃபிட்ஸ் இருந்ததில்லை. எங்களுடைய நூடுல்ஸ் வந்து 80 rupees அண்ட் வி ஹேவ் ஸ்நாக்ஸ் ஃபார் 30 rupees அண்ட் 60 rupees. ஸோ இந்த ப்ராடக்ட்ல நான் D2C கஸ்டமர் அக்விசிஷன் காஸ்ட் இஸ் ஆல்சோ வெரி ஹை தீஸ் டேஸ். எனக்கு அந்த அஃபோர்டபிலிட்டி அண்ட் அஃப்கோர்ஸ் எனக்கு வந்து VC எல்லாம் இல்லைங்கிறதுனால ப்ரூட் ஸ்டாப் தான் நான் ப்ராஃபிட்டபிளாக எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ ஸ்ட்ராட்டஜிஸும் இட் வாஸ் பேஸ்ட் ஆன் தட் ப்ராஃபிட்டபிளாக எடுத்துட்டு போறோங்கிற நோக்கத்திலேயே என்னுடைய ஸ்ட்ராட்டஜிஸும் அந்த மாதிரி தான் இருந்திருக்கு. பட் now we have started working on performance marketing. என்ன மாதிரியான லைக் ஆன்லைன் ப்ரெசன்ஸ் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு அதன் மூலமாக நம்ம சேல்ஸ் வந்து ட்ரைவ் பண்ணுறதுக்கு என்னென்ன மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் வேணும்னு சொல்லி இப்போ நாங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். மெட்டா ஆட்ஸில் இப்போ நாங்கள் ரன் பண்ணிட்டு இருக்கோம். பட் வித் லிமிட்டட் பட்ஜெட் ஐ ஹோப் ஐ பி ஏபிள் டு spend more amount for these channels because exports எங்களுக்கு வந்து நல்லா போயிட்டு இருக்கு and we have good profits and no RTVs also for exports. then நீங்க ஆஃப்லைன்ல கொடுக்கும்போது for example we are present in Lulu stores, D-Martல இருக்கோம். now we have cracked Pothys, Jayachandra. இந்த மாதிரி ஆஃப்லைன்ல ஸ்டோர்ஸ்ல கொடுக்கும்போது RTVன்னு சொல்லி எங்களுக்கு ஒரு 6 மாசம் கழிச்சு 8 மாசம் கழிச்சு ப்ராடக்ட்ஸ் ரிட்டர்ன் போட்டு விடுவாங்க. அதில் நம்மளுக்கு லாஸ் வரும் இல்லைங்களா? இதெல்லாம் தவிர்க்கறதுக்கு நம்ம என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ் ப்ளே பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ இந்த காரணத்தினால எனக்கு வந்து D2Cக்கு என்னால் தனியாக பட்ஜெட் எடுத்து வைக்க முடியல. பட் யா வி ஹவ் ஸ்டார்டட் ஒர்க்கிங் ஆன் இட் இன் அ ஸ்மால் வே நவ் அண்ட் ஆன்லைன் ப்ரெசன்ஸும் இனி நாங்கள் பூஸ்ட் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ வாட் இஸ் த ஹையஸ்ட் ப்ராஃபிட் யூ ஹவ் earned இந்த இவ்வளோ வருஷத்துலன்னு ஞாபகம் இருக்கா? எக்ஸ்போர்ட்ஸ்ல தான் வி ஹவ் அண்ட் குட் ப்ராஃபிட்ஸுங்க. அதாவது எவ்வளோ அமௌண்ட் வரைக்கும் சம்பாதிக்க முடியுங்கிறது ஒரு டவுட் இருக்கும் இல்லை? ஸோ இப்போ நீங்கள் ஒரு 10,000 ரூபாயில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம், ஒரு 30,000 ரூபாயில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோன்னா ஒவ்வொரு வருஷம் அதில் திருப்பியும் லைக் வர ப்ராஃபிட்ல இருந்து திருப்பி இன்வெஸ்ட் பண்ணி இப்படி தானே அந்த செயின் போய்கிட்டு இருக்கோம். ஸோ ஒரு நமக்கு இவ்வளோ தூரம் நம்மளால சம்பாதிக்க முடியுங்கிற ஒரு கேள்வி இருக்கும்போது எவ்வளோ தூரம் சம்பாதிக்க? ஆல்மோஸ்ட் 3 months பேக் தான் we did one container shipment for Singapore that was close to 15 lakhs ஒரு கண்டெய்னர். அது நாங்கள் இப்போ பண்ணோம். ஸோ ஃபுட் பிஸ்னஸில் எடுத்துட்டா நான் ஆரம்பத்தில் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 50,000 சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டில் தான் நான் ஆரம்பிச்சது. அண்ட் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண மாதிரி மந்த் ஆன் மந்த் ஒரு 30,000 ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 2 இயர்ஸ்க்கு நான் அந்த மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். பட் ஈஸியாக எக்ஸ்போர்ட்ஸில் யூ கேன் ஒர்க் வித் 25% ஆஃப் ப்ராஃபிட்ஸ். ரொம்ப ஈஸியாக ஒர்க் பண்ண முடியும். இதே கமாடிட்டிஸ் இந்த மாதிரி அரிசி பருப்பு நீங்கள் வாங்கி எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்கன்னா ஈஸியாக நீங்கள் 25% ப்ராஃபிட் வைக்க முடியும். நீங்கள் வேல்யூ ஆடட்னு வரும்போது டிபெண்டிங் அப்பான் இந்த மாதிரியான பிராண்டிங் பண்றீங்க, உங்களுடைய USP என்ன, இது எல்லாமே இட் வில் இன்க்ரீஸ் யுவர் ப்ராஃபிட் மார்ஜின்ஸ். ஸோ நீங்க எக்ஸ்போர்ட் சொன்னீங்க, நம்ம ஒரு 5+ கண்ட்ரீஸ்க்கு நீங்க எக்ஸ்போர்ட் பண்றீங்கன்னு சொல்லும்போது என்னென்ன கண்ட்ரீஸ்னு சொல்ல முடியும்? கத்தார், பஹ்ரைன், துபாய். லாஸ்ட் மந்த் நாங்க சிங்கப்பூருக்கு பண்ணோம் அண்ட் கம்ப்ளீட்லி சோல்ட் அவுட். நோ வி ஆர் டூயிங் தி செகண்ட் ஆர்டர். ஆஸ்திரேலியாவுக்கு பண்றோம், யூஎஸ்க்கு சின்ன அளவில் எக்ஸ்போர்ட் பண்றோம். லாஸ்ன்னு நான் இது வரைக்கும் நான் எதுவுமே ஃபேஸ் பண்ணதில்லை.
ஓரளவுக்கு ப்ராஃபிட்டபிளாக தான் பண்ணி வந்திருக்கும். இதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா, நான் நிறைய எக்ஸ்போர்ட்ஸ் எல்லாம் நான் டூ கேஷ் அண்ட் கேரி. நான் கிரெடிட் கொடுத்து இது வரைக்கும் நான் பண்ணலை. இப்போ நம்ம சேஃபாக ஒரு எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு பேங்க் மூலமாக நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது. நம்ம எல்சி வாங்கி பண்ணுறோம். அது எல்லாமே சேஃபாக இருக்குது. ஒரு 2 விஷயம் வந்து ஐ கேன் ஷேர் நான் எங்கே தப்பு பண்ணியிருக்கேன்னு சொல்லி.